உங்களுடைய பயணம் இனிதே தொடங்குது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. இது ஆக்சுவலாக வந்துட்டு கேரளா ட்ரிப். ஆஃப்டர் லாங் டைம் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப் போகிறோம். அதை பற்றின vlog தான். 2 வண்டி கிளம்பிடுச்சு. ஸோ இங்கேருந்து கேரளா மூணார் டு வட்டவடா, வாகமன், நிறைய பிளேஸை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோனா பி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. ஸ்டே டியூன். A few moments later. ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பிட் ஸ்டாப்னு சொல்லலாம். செங்கல்பட்டு தாண்டி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சரியான டிராஃபிக்கு. இது லாங் வீக்கெண்ட் இல்லையா, அதனால ரோடு ஃபுல்லாக சரியான டிராஃபிக். 2 வண்டி இங்கே. இந்த பெட்ரோல் பங்க் வந்துட்டு பெட்ரோல் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போவே டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். ஆன் தி வே ஃபுல்லாக எங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிறதுக்காக. ட்ரிப்பில் நாங்கள் மெயினாக பயந்ததே போகிற வழியில் மலையில் மாட்டிக்கூடாதுன்னு தான். பட் டு ஆர் சர்ப்ரைஸ் மழை எதுவும் பெய்யல. கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அதனால் நைட் ரைட் கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ண முடிஞ்சுச்சு. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக திண்டிவனம் டோல்கேட் கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டோம் டின்னருக்கு. வந்த இடத்துல நம்ம பைக்கு பார்த்துட்டு ஒரு குரூப் வந்தாங்க. அவங்க என்னென்னலாம் ஃபன் கான்வர்சேஷன் பேசினாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கேளுங்களேன். இமாலயா இன்ஜின் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் பெருமையா பில்டப்லாம் கொடுத்துருக்கேன். இங்க இருக்க ஊட்டி கோடைக்காலம் என்னப்பா நீ போயிருக்கீங்களா? நார்த் சைட்லாம் பைக் அங்க போட்டு அதை கேட்க மொக்கையாயிட்டேன். இவங்க ஏதோ இமாலயா அசாமா சுத்திட்டு வந்தாங்க பார்த்தா இன்ஜின் ஆஃப் பண்ணல. இங்க இருக்க மூணாருக்கு கோடைக்காலம் போயிட்டு இருக்காங்க. நடக்கலாம் போறாங்க. போனாலே எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்களா? ஆமா, இப்ப தடுக்க போறானுங்க. ஆமா, அதுக்கு ஒரு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. வரைக்கும் பையார் போயிட்டு அங்க இல்ல ப்ரோ, ஈஸ்டர்ன் இந்தியா போங்க. மோடி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காரு. ஈஸ்டர்ன் இந்தியா அது ஃபுல்லா அப்படியே உள்ள போங்க. அருணாச்சல் பிரதேஷ், கேங்டாக் போயிருக்கோம். தட் வாஸ் ஃபன். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு அவங்க கூட பேசினது. அப்படியே உளுந்தூர்பேட்டை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருச்சி ரீச் ஆகும்போது பொழுது விடிஞ்சிருச்சு. அப்படியே அழகாக சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பொறுமையாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஏன்னா நைட்டு 10 மணிக்கு நாங்கள் கிளம்புனோம். அடுத்த நாள் மார்னிங் ஒரு 11க்குள்ளே அங்கே மூணார் ரீச் ஆனுங்கிறது தான் பிளானு. அதனால் ப்ராப்பராக பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பி போனோம். பியூட்டிஃபுல் மார்னிங். இங்கே மலையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு போவோம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் மார்னிங்கில் நாங்கள் வண்டி ஓட்டுவோன்னு எதிர்பார்க்கல. ஸோ சன்ரைஸ் ஆகிடுச்சு. எதிர்பார்த்த விட வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த ரைடிங் சூட்டெல்லாம் போட்டுட்டு கன்ஃபார்மாக இந்த ஹீட்டை தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் சீக்கிரமாக ஹில்ஸில் மேலே ஏறிட்டோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு மேட்ச் ஆயிரும். குட் மார்னிங் எவ்ரிவன். ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி. எப்படி இருக்குன்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். ஹோட்டல் காட்டுறேன் பாருங்க, சும்மா வேற. இதுதான் அந்த ஹோட்டல். எப்படி பெருமாள் நாயுடு பிரியாணி ஹோட்டல். வந்து இங்கே நிறுத்திட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ண போகலாம். லெட்ஸ் கோ. சீரக சம்பா, திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி சாப்பிட போகிறோம். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மட்டன் பீஸ் எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சென்னையில் ஏர்லி மார்னிங் நம்ம பிரியாணி சாப்பிட்றது பழக்கம். பட் திண்டுக்கல்ல இவ்வளோ ஏர்லி மார்னிங் இவ்வளோ சூப்பரான ஒரு பிரியாணி கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கன்ஃபார்மாக நீங்கள் திண்டுக்கல் கிராஸ் பண்ணி அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு மற்ற ஹோட்டலில் பார்க்கும்போது ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டுக்கு இந்த ப்ரைஸில் தரது சீரியஸ்லி ஒர்த்து தான். சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பிரியாணி என்ஜாய் பண்ணீங்களா? A few hours later. ஒரு வழியாக மூணார் ரீச் ஆயாச்சு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் பார்த்தோம், பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கிளைமேட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தா சென்னை மாதிரி தான் வெயில் அடிச்சிட்டுக்குது. என்ன ஒரே ஒரு ஆறுதல், இங்கே சிலு சிலுன்னு காற்றடிக்குது. அங்கே வெறும் வெயில் மட்டும்தான் இருக்கும். பட் எனிவே, மலையில் மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு இந்த கிளைமேட் எவ்வளோ தேவை. சும்மா சொல்லக்கூடாது, எக்ஸ்பல்ஸ் வித் லக்கேஜோட வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். அதுவும் அந்த கேப் ரோட்டில் படுத்து ஓட்டணும் தான் நாங்கள் ஓட்டினோம். நார்மலாக அட்வென்ச்சர் பைக்கில் அவ்வளோ லீன் ஆங்கிலெல்லாம் பண்ண முடியாது. பட் இந்த டயரில் எந்த அளவுக்கு ஏஜ் இருக்கோ அந்த லெவலுக்கு வண்டியை நல்லா லீன் பண்ணி ஓட்டினோம். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான்.
சரி ஓகே, ரூமுக்கு செக்இன் பண்ண போனோம். டைம் ஆச்சு, லெட்ஸ் கோ. ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் காலத்தை ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு குவாலிட்டி இருக்குது. சீரியஸ்லி 96 மூவியில் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபிக் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம எடுக்கிற பிக்சர் எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு அதே வயசு தான். அந்த மெமரிஸ், அந்த மூமெண்ட்ஸ் வந்துட்டு மாறவே மாறாது. ஸோ அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு இந்த பிளேஸு. ஒரு சத்தமும் இல்லை. நேச்சர் கூட வந்து அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் இட் வாஸ் ஸோ பிளிஸ்ஃபுல். அதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மட்டும்தான் முடியும். ஹலோ கைஸ், ஒரு வழியாக மூணார் வந்தாச்சு. ஆனால் மூணார் இல்லை, இது சூரியநெல்லி. சூரியநெல்லி வந்து சேர்ந்தாச்சு. செம்ம டயர்டு. ஒரு குட்டி குத்த போட்டு இப்போ மூணார் கிளம்பி போயிட்டுருக்கோம். வெல்கம் டு நிம்மதியை தேடி. மூணாருக்கு வந்து பெஸ்ட்டு டைம் விசிட் பண்ணுறது அப்படின்னா எதுவுமே கிடையாது. எந்த டைம் நீங்கள் விசிட் பண்ணாலும் சரி, மூணார் வந்து ஒரு அழகு தான். அது நல்லா வெயில் அடிக்கும் போதும் சரி, ஃபுல் க்ளவுடியாக இருக்கும் போதும் சரி, இல்லை நல்லா மழை பெய்யும் போதும் சரி, அந்த டைம்லாம் 0 விசிபிலிட்டி தான் இருக்கும். இதெல்லாம் கிளியராக தெரியாது. பட் அந்த குளிரில், அந்த மழையில் இங்கே ரோட்டில் பசங்க நின்று டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. பட் நாங்கள் போன டைம் நல்லா வெயில், நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி க்ளவுடும் வெயிலும் மிக்சடாக அந்த அழகெல்லாம் பார்க்குறதுக்கு, வீடியோ நீங்கள் பார்க்குறது வெறும் 5% மட்டும்தான். நேரில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஓரமாக நின்று அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நாங்கள் சூரியநிலையிலேருந்து கொழுக்குமலைக்கு எப்படி விசிட் பண்ணோம், அதை அங்கேருந்து நெக்ஸ்ட்டு வட்டவடாக்கு எப்படி ட்ராவல் பண்ணோங்கிற விலாகை வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு கொழுக்குமலை ட்ரிப்பு ப்ளஸ் வட்டவடா ஸ்டே அது ரெண்டும் கவர் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன் டு ஷால்ஸ் vlogs. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.